இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு தியாக தலைவி சின்னம்மாவுக்கும் அவருடைய கணவருக்கும் சொந்தமானது. தலைவர் மறைவிற்கு பிறகு கழகம் இருண்டுபட்டப்ப போடி சட்டமன்ற தொகுதியில் சேவல் சின்னத்தில் அம்மாவை நிற்க வச்சு தலைமை முகவராக இருந்து பணியாற்றினது சின்னம்மாவுடைய வீட்டுக்காரர். அந்த காலகட்டத்தில் அவங்க ஜெயிக்கலன்னு சொன்னா அன்னைக்கே கருணாநிதி இந்த இயக்கத்தை காலி பண்ணிருப்பாரு. இந்த கொடி வேட்டி எல்லாம் முழுக்க முழுக்க சொந்தமானது எம்என் ஐயாவுக்கும் சின்னம்மாவுக்கும் தான். அந்த சேவல் சின்னத்தில் வெற்றி பெற வச்சுட்டு அதன் பிறகு ஜானகி அம்மா அவங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில் புரட்சித் தலைவருடைய மனைவியே வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அந்த இணைப்பு கடிதத்தை பெற்று தேர்தல் ஆணையத்தில் அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் இழந்த சின்னத்தை மீட்டதா வரலாறு கிடையாது. காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அப்படி அந்த புரட்சி தலைவருடைய வெற்றி சின்னத்தை ஜானகி அம்மாட்ட இணைப்பு கடிதத்தை பெற்று தேர்தல் ஆணையத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கு ஒரு வாரம் தங்கியிருந்து அப்படி இருந்த இயக்கம் என்னால வீணா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 21 தேர்தலில் ஒதுங்கி இருந்தாங்க. இந்த தேர்தலில் நிச்சயமா கலங்காண்மன்னு சொல்லியிருக்காங்க. அது தமிழகம் முழுக்க உள்ள நாங்க எங்களை மாதிரி உள்ள நிர்வாகிகள் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து நாங்க அம்மாவுடைய ஆதரவாளராக இருக்கிறோம். சிறைக்கு போயிட்டு வந்ததிலிருந்து அவங்க ஆதரவாளராக இருக்கிறோம். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த தேர்தலில் நான் தேர்தலை களங்காண்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வராங்க. இன்னைக்கு ஒரு சில பேர் கூட இருந்தது அம்மாவுடைய ஆதரவு பெற்றவங்க தான் இருந்தாங்க. நாங்கெல்லாம் அவர் கூட இருந்து அம்மாவுக்காக தான் இருந்தோம். இந்த இயக்கமே அம்மாவுக்கு சொந்தமானதுங்கும் போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறது. புதிய இயக்கம் ஆரம்பிச்சாலும் சரி, அவங்க அம்மாவை பத்தி சார் எல்லாம் சின்ன வயசு உங்களுக்கு தெரியாது. புவனகிரியில வாழைப்பழம் சின்னம் இருக்குல்ல, சேவல் சின்னம் ஒரு சுயேட்சை சின்னம். புரட்சி தலைவர் எப்படி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை சின்னம் தான் இரட்டையில, அந்த சுயேட்சை சின்னத்தில் தலைவர் வெற்றி பெற்ற மாதிரி ஒரு சுயேட்சை சின்னத்தில் அம்மா வெற்றி பெற செஞ்சாங்க. புவனகிரியில அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஆத்தரேஷன் தபால் கொடுக்கறதுக்கு உள்ள டைம் முடிஞ்சு போச்சு. அருள்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ 5000 அதிக வாக்குகள் வித்தியாசம், 5000 மேல திமுக வேட்பாளர், வெறும் வாழைப்பழம் சின்னம். அதனால அம்மாவை பொறுத்தவரை ஈக்கம் பேர் கிடையாது, சின்னம் கிடையாது. அம்மா என்ன சொல்றாங்களோ, புரட்சி தலைவர் எந்த வழி, புரட்சி தலைவி அம்மா எந்த வழி, அதே மாதிரி சின்னம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான். இது தமிழ்நாட்டு மக்கள், நாங்க இங்க வர்றவங்க மட்டும் இல்ல, தமிழகத்தில் உள்ள ஒரு தாய்மார்கள், தமிழகத்தில் உள்ள ஒரு வியாபாரிகள், அனைத்து தரப்பு மக்களும் அம்மா ஆட்சி எப்படி இருந்தது, அவங்க போட்டிடுறதோட மட்டும் இல்ல சார், அது அம்மாவுடைய முடிவு. போட்டிடுறாங்க போட்டிடுறதுன்னு தெரியல, அவங்க களத்தில் நிறுத்துற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் நிச்சயமா வெற்றி பெறுவாங்க.